ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிக்னல்ஸோட 4th டிஸ்கஷன். ஸோ போகலாம்ல. ஸோ வீடியோ லைவ் ஆயிடுச்சுல்ல, ஆடியோ வீடியோ கிளியராப்பா, ஓகே இல்லை? ஸோ போகலாமா? ஸோ நம்ம கொஷின்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட டிஸ்கஷன், ஓகேங்களா? ஸோ போகலாம்ல. ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ECE அண்ட் TRB கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிடலாம். செக் அவுட் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டியூட். ஸோ இங்கே நமக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் அவர் நம்பர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் மீன் பண்ணலப்பா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்படி படிக்கலாம், நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணலாம். பிஃபோர் தட் அந்த இன்ஸ்டியூட்டோட ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட பேசுங்க. அடுத்ததாக அவங்க உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட டவுட்ஸை வந்து அவங்க எப்படி கிளாரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுட்டு ஸோ பர்ஃபெக்டாக எந்த இன்ஸ்டியூட்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பர்சனலாக கேளுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ரெஸ்பெக்டிவாக அவங்க கரெக்டான அவங்க எப்படி படித்தாங்க, அவங்களோட ட்ராவல்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட நம்ம லைவ் கிளாஸஸ் பண்ணுறோம். ஸோ லைவ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக நம்ம மாறிடும். ஸோ ஷெடியூல் ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டி 2 years. PDF மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாமும் அவைலபிளாக இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக திஸ் இஸ் அவர் வீக் ஷெடியூல். இந்த வீக்கோட ஷெடியூல் இது தான். நான் 2 வீக்கு இந்த மந்த்துக்கு உங்களுக்கு ஷெடியூல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்க்கலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின் தான். ஸோ சிக்னலில் ஒரு 2 கொஷின் இருக்குது. அடுத்த சிஸ்டமில் நம்ம ரிமைனிங் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ வாட் இஸ் தென் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் பவுண்டட் சிக்னல்? இங்கே கொடுத்துருக்கிற சிக்னலில் எது என்னோட பவுண்டட் சிக்னல் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்னோட எந்த சிக்னல் பவுண்டட் சிக்னல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுண்டட் சிக்னல்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் இந்த ஆப்ஷனில் இருக்கிற சிக்னல் வந்து எது பவுண்டட் அப்படின்னு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சார், பவுண்டட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஃபைனைட். எது ஃபைனைட்டு? த மேக்னிடியூடு, த ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் சிக்னல் இஸ் ஃபைனைட், தென் this signal is said to be bounded. ஸோ என்னோட சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிக்னலை நம்ம என்ன சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம்னா பவுண்டட் சிக்னல் சார், ஓகேங்களா? இப்போ பவுண்டட் சிக்னல்னால் என்னன்னு புரியுது இல்லை? ஒரு சிக்னலோட கிராஃபை வரைஞ்சிங்கன்னா அந்த கிராஃபோட ஆம்ப்ளிடியூட் ஃபைனைட்டாக தான் இருக்கணும் எப்பவுமே. ஸோ அதுக்கு மேலே அது இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா அந்த சிக்னலை தான் நம்ம பவுண்டட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏவோட டயக்ராமை வரைங்க. நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். e to the power minus ATயோட கிராஃப் எப்பவுமே டிகேயிங் ஸ்லோப்பு, ஓகே? இங்கே பாருங்கள், e to the power minus AT which is 4t, e to the power minus 4tனாலோ 8னாலோ that is decaying கிராஃப், ஓகே? ஸோ ஃபஸ்ட் கிராஃபை நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ அடுத்ததாக செகண்ட் கிராஃபை வரைங்களேன். e to the power plus AT, e to the power minus AT டிகேயிங் கிராஃப் இல்லை. ஸோ e to the power plus AT நீங்கள் பார்த்தீங்கன்னா that is a incremental graph, ஓகே? ஸோ இது என்னோட e to the power 2tயோட கிராஃப். அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ டீன்னா என்னப்பா? தட் இஸ் அ ரேம்ப் ஃபங்க்ஷன். ஸோ டீன்னா தட் இஸ் ரேம்ப் விச் இஸ் அ கட்டிங் த எக்ஸ் ஆக்சஸ், கரெக்டாக? திஸ் இஸ் வாட் டி. அடுத்ததாக ஆப்ஷன் டியோட கிராஃபை வரைங்களேன். ஆப்ஷன் டி கிராஃப் என்னப்பா?
that is e to the power t sin t. ஓகேங்களா, e to the power t sin of t ஓட கிராஃபை வரையணும். ஸோ இது ஒன்று நான் கீழே வரைகிறேன். சார் e to the power t என்ன? It is a exponentially incremental graph. இது ஒரு sine waveform. அப்போ sine waveformல amplitude increment ஆகிட்டே போகணும். ஓகேங்களா, this is what exponential increasing. ஓகேங்களா, this is e to the power t sin t graph. இங்க பாருங்க, என்னோட எந்த டயக்ராமுக்கு ஆம்ப்ளிடியூடு ஃபைனைட்டாக இருக்கு. ஸோ இவனுக்கு பாருங்க, this is the finite maximum value, this is what finite. கரெக்டா? அப்போ இந்த கிராஃபை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is a bounded signal. அடுத்ததா இங்கே பாருங்க, இன்ஃபைனைட்டை நோக்கி போயிட்டு இருக்கானா, it is going to the infinity and this is also definitely going to infinity. இதுவுமே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, இதுவுமே இன்ஃபினிட்டிக்கு போகும். அப்போ other signals are the example for the unbounded signal. அப்போது ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட பவுண்டட் சிக்னல். ஸோ ரிமைனிங் இருக்கிற என்னோட சிக்னல்ஸ் எல்லாமே நம்ம அன்பவுண்டட் சிக்னல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீசன் புரியுது. பவுண்டட்னா என்னென்னா ஆம்ப்ளிடியூட் இஸ் ஃபைனைட்டுன்னு சொன்னால் பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது என்னோட கிராஃபு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட பவுண்டட் சிக்னல். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட அன்பவுண்டட் சிக்னலை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஸோ evaluate d by dt of signum of t. சிக்னம் ஆஃப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க சார். ஸோ நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருப்போம்னா, ஸோ டெல் ஆஃப் டி, ஸோ ஆர் ஆஃப் டி, ஸோ இதையே நான் உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்லேயே சொல்லுவேன். இதுக்கப்புறமா இதை நான் உங்களுக்கு நாளைக்கும் இந்த ஸ்டேட்டை சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ டெல் ஆஃப் டீன்றது தட் இஸ் இம்பல்ஸ்னா. அடுத்து u ஆஃப் டி அப்படின்றது என்னென்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ அது இம்பல்ஸ் வேவ் ஃபார்ம், இது ஸ்டெப் வேவ் ஃபார்மு. அடுத்ததாக ஆர் ஆஃப் டி அப்படின்றது என்னென்னா ரேம்ப் வேவ் ஃபார்ம், ரேம்ப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ ஆர் ஸ்கொயர் பை 2t அப்படின்றது தட் இஸ் அ பேரபோலிக் ஃபங்க்ஷன். சார் இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டகிரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரில் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டரில் போகும். ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் இன்டகிரேஷன் ஆர்டர். ஒரு இம்பல்ஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஸ்டெப்பாக மாறும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ரேம்பாக மாறும். ஒரு ரேம்பை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பேரபோலிக்காக மாறும். அதே மாதிரி இது என்னோட டிஃப்ரென்ஷியேஷன் ஆர்டர். ஸோ ஒரு பேரபோலிக்கை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ரேம்பாக மாறும். ஒரு ஸ்டெப்பை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்னவா மாறும்னா இம்பல்ஸாக மாறும். இது ஆர்டர் நார்மலாக நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், இல்லை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், டிஸ்கஷன்லேயும் நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிவன் சிக்னல் ஒரு இம்பல்ஸும் கிடையாது, ஒரு ஸ்டெப்பும் கிடையாது, ஒரு ரேம்பும் கிடையாது, ஒரு பேரபோலிக்கும் கிடையாது. அப்போ சார் இந்த சிக்னலை எப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த சிக்னம் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் வரையணும். ஓகேங்களா, ஸோ we know சிக்னம் ஆஃப் டீயை நீங்கள் நிறைய முறை கிராஃபாக வரைஞ்சிருப்பீங்க. சிக்னம் ஆஃப் டீன்னா எப்படிப்பா இருக்கும்? தட் வில் பி இன் த பாசிட்டிவ் பிளேனில் +1 இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பிளேனில் -1 இருக்கும். இந்த கிராஃபை தான் நம்ம சிக்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அப்போது எய்தர் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னா, இந்த சிக்னம் கிராஃபை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும், மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணணும். ஓகே, அதை மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த சிக்னலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரி, இதுவே இம்பல்ஸாவோ ஸ்டெப்பாவோ ரேம்பாவோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சிக்னம்னு இல்லாமல் இதில் வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் டேரெக்டாக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இதில் என்னால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா சிக்னம் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் நம்ம பார்க்கல. ஸோ சிக்னம் அப்படின்ற ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த சிக்னம் ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை எழுதுறேன். ஸோ மேத்தமெட்டிக்கலாக எழுதணும்னா சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படிப்பா நம்ம எழுதியிருப்போம்? தட் இஸ் 1 ஃபார் t greater than 0, தட் இஸ் -1 ஃபார் t less than 0. இது என்னோட சிக்னம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போது
இதை நான் வந்து எனக்கு என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ண போறேன். அப்போ u ஆஃப் சிக்னம் ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் நமக்கு என்ன தெரியும்? இது என்னோட u ஆஃப் பாசிட்டிவ் டி, கரெக்டா? இது என்னோட பாசிட்டிவ் டி. ஸோ இது u ஆஃப் மைனஸ் டி. ஸோ இவன் வந்து மைனஸ் u ஆஃப் மைனஸ் டி. ஸோ இந்த இடத்துல ரெண்டு தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ஃபோர் என்னோட சிக்னம் ஃபங்க்ஷனை நான் என்னன்னு சொல்லலாம்? ஸோ u ஆஃப் டி மைனஸ் u ஆஃப் டி தான் சிக்னம் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த கிராஃப்ல என்னால் ஈஸியாக சொல்ல முடியுது. என்ன சொல்றேன்னா signum of t is denoted as u of t minus u of minus t அப்படின்னு இதை என்னால் சொல்ல முடியும். ஓகேயா? என்னால் டைரக்டா சிக்னம் ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன்ஸ் பண்ண முடியாது, ஆர் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாது. அதனால சிக்னமை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெப்பா மாத்திக்கிறேன். ஸோ ஸ்டெப்புன்னா தானே u ஆஃப் டி. அப்போ சிக்னம் ஃபங்க்ஷனை இன் டர்ம் ஆஃப் ஸ்டெப்பா நான் மாத்திக்கிறேன். அகைன் இப்போ இதையுமே பண்ணேன்னா இதுவுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா ஸ்டெப்புன்னா நான் வெறுமனே u ஆஃப் டிக்கு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல u ஆஃப் மைனஸ் டி இருக்கு, ரைட்? அப்போ u ஆஃப் மைனஸ் டி மைனஸ் u ஆஃப் மைனஸ் டி இதோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நீங்கள் ட்ரீட் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்காம வெறுமனே அதை போயிட்டு இம்பல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே தப்பு. ஸோ அதனால இந்த லெவல்லையுமே என்னால் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியாது. ஏன்னா u ஆஃப் டியை டைரக்டாக பண்ண முடியும், ஆனால் u ஆஃப் மைனஸ் டி இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்டெப்புன்றது தான் இது. ஏன்னா இதோட ரீஜியன் வேற, என்னோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து வேறவா இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை ட்ரீட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்ததா இப்போ இந்த சிக்னலை வேற மாதிரி எப்படியாச்சும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ அடுத்ததா நமக்கு ஒரு பாயிண்ட் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். எனி சிக்னல் கேன் பி ரெப்ரசன்டட் வித், நம்ம எந்த சிக்னலா இருந்தாலும் அதை ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் டியை என்னோட எக்ஸ் ஆஃப் டின்றது சி ஃபங்க்ஷன், என்னோட சிக்னம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சிக்னம் ஆஃப் டியை நம்ம சிக்னம் ஆஃப் ஈவன் ஆஃப் டி பிளஸ் சிக்னம் ஆஃப் ஆட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதை எக்ஸ் ஆஃப் டினே எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனை, ஓகேங்களா, எக்ஸ் ஆஃப் டி அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா அந்த ஃபங்க்ஷனோட ஈவனையும் அந்த ஃபங்க்ஷனோட ஆடையும் ஆட் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு சிக்னல் இருக்குப்பா, அந்த சிக்னலோட ஈவன் ஃபங்க்ஷனையும் அந்த சிக்னலோட ஆட் ஃபங்க்ஷனையும் சேர்த்தாதான் அந்த சிக்னல், ஓகே? அப்போ இது வந்து வேலிடு. அப்போ இந்த கிவன் சிக்னல்ல இந்த சிக்னல்ல இருக்கிற ஈவன் ஃபங்க்ஷன்ஸை தனியாக எழுதிக்கிறேன். அடுத்ததா அதோட ஆட் ஃபங்க்ஷன்ஸை நான் தனியாக எழுதிக்க போறேன். ஸோ இப்போ ஈவன் ஃபங்க்ஷனுக்கும் நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எக்ஸ் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா, ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் நெகட்டிவ் டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆட் ஃபங்க்ஷன் கிடைக்கிறதுக்கு எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னலுக்கான ஆட் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும், ஓகேங்களா? இங்க பாருங்க, எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டின்னு போடுறேன்ல, இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டி என்ன ஆயிடுதுன்னா தட் இஸ் யூ ஆஃப் டியா மாறி இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, அப்படியே ரெண்டுத்தையும் நான் எழுதி கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னவா மாறிடுதுன்னா யூ ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இங்க பாருங்க, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்னவாயிடுதுப்பா, ஸ்டெப்பா மாறிக்குது, ஓகேயா? அதனால இவனையும் நான் என்னவா போட்டுக்கிறேன், இப்படியே டேரக்டா கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நத்திங் ராங், ஓகேங்களா? ஸோ யூ ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டி டிவைட் பை 2. ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ன்றது என்னவா மாறிடும்னா யூ ஆஃப் டி மைனஸ் யூ ஆஃப் மைனஸ் டி டிவைட் பை 2, ஓகேங்களா? இதை நம்ம கிளாஸ்லயே பார்த்துருப்போம். ஸோ என்னோட ஈவன் ஃபங்க்ஷன் எப்பவுமே யூ ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டி டிவைட் பை 2ன்னு எழுதலாம். ஆட் ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே யூ ஆஃப் டி மைனஸ் ஆஃப் u மைனஸ் டி டிவைட் பை 2ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, u ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ u ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டின்னா என்னப்பா, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் பேஜ்ல வேணா சொல்றேன். u ஆஃப் டி பிளஸ் யூ ஆஃப் மைனஸ் டின்னா என்னன்னு எனக்கு தெரியணும். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் u ஆஃப் டி யோட கிராஃப் என்ன, திஸ் இஸ் வாட் u ஆஃப் டி கிராஃப். u ஆஃப் மைனஸ் டி கிராஃப் என்ன, திஸ் இஸ் u ஆஃப் மைனஸ் டி கிராஃப். ஸோ இதோட வேல்யூ 1, இவனோட வேல்யூ 1. அப்போ therefore பாருங்க, இந்த கிராஃப் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட் வேல்யூ இஸ் 1.
அப்போ u of t plus u of minus t யோட வேல்யூ என்னன்னு எழுதலாம்னா 1 ன்னு எழுதலாம். அப்போ இங்க பாருங்க even function it can be treated as 1 by 2. ஓகேங்களா? அதே மாதிரி odd function இங்க பாருங்க u of t minus of u of minus t ன்றத signum ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேனா, அப்போ signum of t divided by 2. அப்போ any signal can be written as even function and odd function. அப்போ so இந்த function எப்படி எழுதலாம் நீங்க u of t அப்படின்ற ஒரு step function எப்படி எழுதலாம்னா it is a even function. இதோட even function இது. This is the even function and this is what an odd function. ஒரு step function எப்படி எழுதுறோம்? ஒரு step function is 1 by 2 even function. ஒரு step function எப்ப கிடைக்கும்னா அதோட even function ஆன 1 by 2 வையும் அந்த step function ஓட odd function ஆன signum divided by 2 வையும் ஆட் பண்றப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு step function எப்ப கிடைக்கும்னா அந்த step function ஓட even பார்ட்டையும் அந்த step function ஓட odd பார்ட்டையும் ஆட் பண்றதுனால கிடைக்குது. சோ இது என்னோட even part of the step function, இது என்னோட odd part of the step function. அப்போ 1 by 2 plus signum of t divided by 2 தான் என்னோட u of t. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 plus signum of t divided by whole 2, that is known as u of t. ஓகேங்களா? எப்பவுமே இதை நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு சிக்னம் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ u of t it is equivalent to 1 plus signum of t divided by 2. ஸோ இப்போ signum of t தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு in terms of signumல இருந்தா என்னால இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல, டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுக்கு நான் என்னவா மாத்திக்கலாம்னா ஸ்டெப்பா மாத்திக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது ஸ்டெப்பு, பட் அந்த சைடில் இருக்கிறது என்னோட சிக்னம். அப்போ ஃப்ரம் சிக்னம்ல இருந்து ஸ்டெப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ therefore so 2u of t it is equivalent to 1 plus signum of t அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து signum of t can be written as 2u of t minus 1. ஓகே, அந்த 1 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1 மாறிடுது சார். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ சிக்னம் ஆஃப் டி இப்படி எழுத முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ எய்தர் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சால் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சால் இதையும் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வாங்க. we need to differentiate d by dt signum of t. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ we need d by dt signum of t. So we need d by dt signum of t. அப்போ d by dt signum of t ன்றது என்னப்பா? that is u of t minus 1. அப்போ differentiate பண்றப்போ d by dt 2u of t minus d by dt into 1. So clear? இப்போ பாருங்க இதை further பண்றப்ப என்ன வரும்? 2 is constant, 2 into d by dt into u of t step function. So minus d by dt, 1 is a constant, constant that is 1. So அப்போ இந்த இடத்துல constant integrate பண்ணா differentiate பண்ணா 0 ஆயிடும். So 2 is a constant. Differentiation of step is a impulse. Impulse எப்படி எழுதலாம்? del of t ன்னு எழுதலாம். இப்போ போய் பாருங்க, நம்ம அங்கேயும் அதானே எழுதியிருக்கேன். டிஃபரன்ஷியேஷன்னா மேலே போகணும். ஸோ கரெக்டாக இந்த ஆர்டரில் இருக்கேன், நான் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன்னா u of t நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா del of t கிடைக்கும். எஸ், அப்போ இந்த இடத்துல எனக்கு del of t மாறிடும், 2 del of t மாறிடும். அவ்வளோதான். minus 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 del of t தான் ஆன்சர். புரியுது இல்லப்பா? இந்த இடத்துல நான் எதுக்காக இதெல்லாம் சால்வ் பண்றேன்னா, சார் நீங்க வெறுமனே சிக்னம் ஃபங்க்ஷனை உங்களால என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்குறோம். ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை அந்த ஸ்டெப்போட ஈவன் பார்ட்டு அந்த ஸ்டெப்போட ஆட் பார்ட்டா பிரிச்சு ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை 1 பிளஸ் சிக்னம் ஆஃப் டி டிவைட் பை 2ன்னு எழுதலாம். ஃப்ரம் திஸ் அதுல இருந்து என்னோட சிக்னமை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ சிக்னம் கேன் பி ரிட்டன் ஆஸ் 2u of t minus 1. அப்போ சிக்னமை நம்மளால 2u of t minus 1ன்னு எழுத முடியும். ஸோ அப்படி எழுதிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறப்ப 2 del of t அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன்லையும் இருக்கா பாருங்க, எஸ் 2 del of t, ஆப்ஷன் சி.
புரியுதுல்லப்பா? இதுவே நமக்கு ஸ்டெப்போ ரேம்போ இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சிக்னம் வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் எ லீனியர் சிஸ்டம். லீனியர் சிஸ்டம் பற்றியான ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாங்க. எ லீனியர் சிஸ்டம். லீனியர் சிஸ்டம்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஹோமோஜெனிட்டி அண்ட் அடிட்டிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அடிட்டிவிட்டின்னா என்னப்பா? ஸோ நம்ம சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அடிட்டிவ்னா என்ன? ஸோ அது வந்து ஆட் ஆகுது. ஸோ ஆட் ஆகிறது எந்த தியரம் நமக்கு நெட்வொர்க்ஸில் சொல்லும்? சூப்பர் பொசிஷன் தியரம் தானே சொல்லுவோம். இப்போ லீனியர்னாலே சூப்பர் பொசிஷன் ஆர் அடிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று என்னன்னா ஹோமோஜெனிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த சிஸ்டம் இஸ் said to be லீனியர். இப்போ பாருங்க, சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பட் நாட் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா லீனியரே கிடையாது. அடுத்தது சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சூப்பர் பொசிஷன் அண்ட் ஹோமோஜெனிட்டி. எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை கிடையாது. சாட்டிஸ்ஃபை போத் சூப்பர் பொசிஷன் பட் நாட் ஹோமோஜெனிட்டி, இதுவும் கிடையாது. ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் என் சிஸ்டம் இஸ் said to be லீனியர் அப்படின்றத நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அடுத்ததா சார் இது எல்லாமே நீங்களே ஆன்சர் பண்ணலாம்ல. ஸோ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ கரெக்டா? ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இது லீனியரா, நான் லீனியரா, டைம் வேரியண்டா, டைம் இன்வேரியண்டா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபார் லீனியாரிட்டிக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஸோ லீனியருக்கு நோ சேஞ்ச் இன் எக்ஸ் ஆஃப் டி. கரெக்டா? நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்ஸ் ஆஃப் டியில் நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் டியில் நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம்னா தட் இஸ் அ லீனியர் சிஸ்டம். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஆஃப் டியில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ நோ ஆப்ரேஷன். கரெக்டாக? இங்கே எந்த ஆப்ரேஷனும் பண்ணலை. ஸோ விச் இஸ் 2x ஆஃப் டியா, அதாவது 2ன்னு போடக்கூடாது, 2 இஸ் அக்செப்டன்ஸ் தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இல்லை சைன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இல்லை இ டு த பவர் எக்ஸ் ஆஃப் டி, ஸோ இல்லை லாக் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, ஸோ இந்த மாதிரி எதனா எழுதியிருந்தோம் அப்படின்னா அப்போ அது எல்லாமே நான் லீனியர். இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி கூட எதனா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே எதுவுமே நம்ம பண்ணலை, இந்த கேஸில் எதுவும் நடக்கலை. அப்போ therefore டெஃபினட்டாக இந்த சிஸ்டம் இஸ் லீனியர் தான். ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் மல்டிப்ளை பண்ணல, நோ ஆப்ரேஷன். ஸோ அப்போ இது லீனியர். நான் லீனியர் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் ரூல்ட் அவுட். ஆக்சுவலி மூணுமே ரூல்ட் அவுட்டு. ஓகே, ஸோ இந்த லீனியர்ன்றதை வச்சே என்னால் ஈஸியாக சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா இது கூட எந்த ஆப்ரேஷன் ஆன் டி நடக்கவே இல்லை, நோ ஆப்ரேஷன் ஆன் டி. ஸோ கிளியரா? அப்போது டெஃபினட்டாக இது என்னன்னா லீனியர் தான். அடுத்ததாக நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ டைம் இன்வேரியண்டா டைம் வேரியண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ டைம் இன்வேரியண்டா இருக்கணும்னா நோ ஆப்ரேஷன் ஆன் டி. நம்ம எப்பவுமே ஒரே ப்ரொசீஜராக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதையே தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நோ எக்ஸ் ஆஃப் டீல பண்ணியிருக்கோமா டீயில் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டீக்குள்ள எந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்க கூடாது. எக்ஸ் ஆஃப் இங்கே டி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள எந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்க கூடாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர்டு த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த கேஸ் 2ன்றது என்னவாயிடுது, ஃபெயில் ஆகிடுது. கேஸ் 1 பாஸ் ஆனதுனால லீனியர், கேஸ் 2 ஃபெயில் ஆனதுனால விச் இஸ் டைம் இன்வேரியன்ட் கிடையாது, டைம் வேரியன்ட் தான். இப்போ பாருங்க ஆப்ஷன்லையும் டைம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore செகண்டும் வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் காசலா நான் காசலான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் காசலுக்கு நீங்கள் எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆஃப் டி வந்து 1ன்னு கொடுக்குறீங்க, ஸோ நோ காசல் தான். அதுவே டி இஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்குறீங்க பாருங்க, 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, எக்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் 4க்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒய் ஆஃப் 2 பாருங்க
t equal to 2 போட்டால் என்னப்பா வரும் y of 2 வருமா அப்போ அந்த இடத்துல என்னப்பா வரும் x of 2 square இப்போ பாருங்க y of 2 is equal to x of 2 square 2 square is 4 இப்போ பாருங்க என்னோட அவுட்புட் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கான் ஆனால் இன்புட் பாருங்க ஃபோர்த் ஸ்டேஜோட இன்புட்டை கேட்குது என்னோட செகண்ட் ஸ்டேஜோட அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஃபோர்த் ஸ்டேஜோட இன்புட்டை கேட்குது அப்போ டெஃபினட்டாக இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் காசல் சிஸ்டமா கிடையாது விச் இஸ் அ நான் காசல் சிம்பிள் தான்ப்பா ஜஸ்ட் இந்த இடத்துல 1க்கு போட்டு அவுட்புட்டை செக் பண்ணேன் 1 போட்டிருந்தேன்னா y of 1 is equal to x of 1ன்னு வந்திருக்கும் ஸோ என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் இன்புட் ஸோ அடுத்து இங்கே ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணுது இல்லை அப்போ இட் வில் பி அ காசலா கிடையாது இல்லை இட் இஸ் நான் காசல் தான் அப்போ இது ஒரு நான் காசல் ஓகேங்களா இட் இஸ் அ நான் காசல் சிஸ்டம் தான் ஸோ கிளியர் தானேப்பா அடுத்த கொஷின் இதையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொஷினில் எது லீனியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ லீனியர் சிஸ்டம் ஸோ இதில் யாருப்பா லீனியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அங்கே பார்த்தோம்ல ஸோ லீனியாரிட்டி ஃபார் லீனியாரிட்டி நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான் நோ ஆப்ரேஷன் ஆன் x of t ஸோ இப்போ பாருங்க x of tல 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நமக்கு தெரியும் ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் அலவுடு கரெக்டாக கான்ஸ்டன்ட் அலவ் அப்போ இந்த இடத்துல இருக்கிறது தட் இஸ் கான்ஸ்டன்ட் 2 அப்படின்றது என்னன்னா கான்ஸ்டன்ட் அப்போ விச் இஸ் அலவுட் அப்போ இவன் என்னன்னா லீனியர் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் லீனியர் ஓகே அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க ஸோ இங்கே நோ ஆப்ரேஷன் ஆன் t x of t ன்னு சொல்லியிருக்காங்க இங்க என்ன பண்ணியிருக்காங்க x of t இங்க இடத்துல x ன்னு போட்டாலும் x of t அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான் ஜஸ்ட் அவங்க t போடலைன்றதுக்காக எதுவும் சேஞ்ச் ஆயிடாது ஓகே இப்போ பாருங்க x cube of t plus x of t அப்படின்னு இருக்கு புரியுது இல்லை x cube of t plus x of t இந்த இடத்துல எந்த ஆபரேஷனும் நீங்க பண்ணல லீனியர் தான் ஆனா இங்க என்ன பண்ணிருக்கீங்க you cubed the function x of t t நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கியூப் பண்ணிருக்கீங்க அப்ப டெஃபினட்டா it fails x of t வந்து கியூப் பண்ணக்கூடாது அதுக்குள்ள இருக்கிறவனை கியூப் பண்றதுன்றது வேற this is different and this is different ஓகேங்களா இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இது வந்து ஃபங்க்ஷன் t கியூப் பண்றீங்க இது x of t கியூப் பண்றீங்க அப்ப therefore இந்த இடத்துல இது ஃபெயில் ஆயிருச்சு therefore this is not linear அடுத்ததா இங்க பாருங்க எஸ் அதே கதை தான் இவனும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்ப therefore இவனும் நான் லீனியர் தான் அடுத்ததா இந்த இடத்துல பாருங்களேன் இது கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரலாம்ல பாருங்க y of t is equal to x of t plus 1 இந்த இடத்துல பாருங்களேன் எந்த ஆபரேஷனும் பண்ணல தான் பட் இது லீனியர் கிடையாது ஏன்னா இந்த 1 ஆட் பண்றேன்ல ஸோ இந்த 1 அப்படின்றது என்னன்னா this is what initial condition so initial condition makes system non-linear so இந்த இடத்துல operation on system makes non-linear இது கரெக்டா இது because of operation on x of t operation பண்ணிருக்கும் operation on x of t makes non-linear இது initial condition இருந்ததுனால system non-linear அப்போ ஆப்ஷன் 3யும் 4ம் கிடையாது சியும் டியுமே கிடையாது ஆன்சர் ஏக்கு மட்டும்தான் லீனியாரிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ ஆப்ஷன் இஸ் ஏ ஒன்லி ஓகேங்களா மற்றது எல்லாமே என்னன்னா நான் லீனியர் தான் நமக்கு தெரியும் ஒன்று ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்க கூடாது ஓகே ஆப்ரேஷன்ஸ் பண்ணலை ஸோ அடுத்ததா அது கூட எதனா கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆயிருக்கான்னு பார்த்தேன் கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை ஆயிருக்கான்னு பார்க்குறேன் அந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்டாக இருந்தால் we can accept ஸோ அதனால இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ஃபோர்த் கேஸில் எனக்கு மல்டிப்ளை ஆகலை ஆனால் இனிஷியல் கண்டிஷனை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இனிஷியல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா சிஸ்டமை நான் லீனியராக மாற்றிடும் ஓகேங்களா அடுத்ததா ஃபைண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஆஃப் திஸ் டிஸ்கிரீட் சிக்னல் சரி நம்ம கண்டினியூஸ் சிக்னல்ஸ்க்கு எல்லாமே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம்
ஸோ அது ஈஸி தான். ஆனால் டிஸ்கிரீட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த ஃபார்முலாவை அப்ளை கூட பண்ண முடியாது. 2π/n × k அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம்ல. ஸோ இந்த ஃபார்முலா என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் ஸோ இது வந்து Vm cos ωt, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாகவே இல்லை. ஸோ கரெக்டாக. ஸோ இது வந்து சாம்பிள்ஸாக இருக்குது, ரைட்? அப்போ சாம்பிளாக இருக்கிறப்போ என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் தான். ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னா என்னப்பா? ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திரும்ப இதே பர்டிகுலர் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வருதோ ஸோ இந்த மினிமல் டியூரேஷனுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ இப்போ ஒரு வேல்யூ 0 வருது, அடுத்ததா சேம் அதே 0ன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல இருந்த அதே நேச்சர் ஆஃப் 0 நீங்கள் அடுத்ததை செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல 0 வந்துருச்சு, இந்த இடத்துல 0 வருதுன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்லாம் சொல்ல முடியாது. அடுத்த சாம்பிள் செக் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் பாசிட்டிவ்ல இருக்கும், ஆனால் இங்கே அடுத்த சாம்பிள் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்ல இருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் டியூரேஷனை நான் ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னு சொல்லக்கூடாது. ஸோ எப்பவுமே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னா இவன் 0, ஓகேங்களா? ஸோ இவனும் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இவனோட அடுத்த சாம்பிள் பாசிட்டிவா, அடுத்து இவனோட அடுத்த சாம்பிளும் பாசிட்டிவா இருந்தால் தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ இது என்னன்னு நம்ம சொல்லலாம்? த மினிமம் நான் ரிப்பீட்டபிள் டைம் பீரியட், திஸ் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். கரெக்டா? ஸோ திரும்பவும் அதே வேல்யூ வரும், ஓகேங்களா? அதுதான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். இது கண்டினியூஸ் சிக்னலில். ஸோ டிஸ்கிரீட்டாக இருந்தாலும் இதே தான். சாம்பிள்ஸை நான் டிஸ்கிரீட்டாக வரைஞ்சிக்கிட்டாலும் இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1, 2, ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இப்போ பாருங்கள், இது 16. ஸோ அடுத்து 17 வந்தேன்னா திரும்ப அதே வந்தது. அப்போ இந்த இடத்துலையும் 16 அப்படின்றது n is equivalent to 16 அப்படின்னு சொன்னேன்னா திஸ் இஸ் வாட் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ 16 சாம்பிள்ப்பா, ஓகேங்களா? ஸோ இங்கே 16 சாம்பிள்ன்றது தான் ஸ்டார்டிங். இவனோட ஸ்டார்டிங் வந்து 0, இவன் வந்து 1ஆ இருந்து இவன் வந்து 15 வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான். அதாவது இந்த 0 சாம்பிள்லேருந்து 16 சாம்பிள் வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். அடுத்து நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள் 17th சாம்பிள் பார்த்தீங்கன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் சாம்பிளோட வேல்யூவில் இருப்பான். 18th சாம்பிளை பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் சாம்பிளோட வேல்யூவில் இருப்பான். 19th சாம்பிளை பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் சாம்பிளோட வேல்யூவில் இருப்பான். இதுதான் என்னோட டிஸ்கிரீட் சிக்னல்லையுமே அதோட கண்டினியூவேஷன், ஓகேங்களா? ஸோ அப்போ 0ல் என்ன வேல்யூ வந்தானோ அடுத்த அதே வேல்யூ வர்றதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குது. ஸோ அதுதான் என்னோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட், ஓகே? இங்கேயும் அதே தான், அங்கேயும் அதே தான். இப்போ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிவன் கொஷினில் நான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ ஆஃப் என்ன நான் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸை செக் பண்ணுவேன். ஸோ அதே வேல்யூ ரிப்பீட் ஆகுதா இல்லை வேற வேல்யூஸ் வருதா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஸோ அதே வேல்யூஸ் எனக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த வேல்யூவும் சேமாக தான் வந்துச்சு. நான் அடுத்த சாம்பிளும் செக் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கும் இந்த பாயிண்ட்ல எனக்கு 0 வந்துச்சு, அதனால இதை ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னு சொல்லவே கூடாது. அதுக்கு அடுத்த ஒரு சாம்பிளை ஒரு டெமோக்கு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, ஓகே? இப்போ ஜஸ்ட் ஃபார்முலாவே எழுதிக்குவோம், இந்த கிவன் கொஸ்டின் எழுதிக்குவோம். x of n is equivalent to minus 1 to the power n. Okay, இப்போ substitute n is equivalent to 0. X of 0 is what? Minus 1 to the power 0. Anything power 0 is 1. So n equivalent to 0 அப்படின்னு சொல்லி போடுறப்போ எனக்கு 1 அப்படின்ற வேல்யூ வருது. So n is equivalent to 1 அப்படின்னு சொல்லி போட்டா x of 1 is what? Minus 1 to the power 1 is minus 1. அடுத்து n is equivalent to 2 போடுங்க. x of 2 is equivalent to minus 1 to the power 2. ஸோ இங்கே என்னப்பா வரும்? அகெயின் 1 வரும். ஸோ அகெயின் இப்போ பாருங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ n is equivalent to 0ல் வந்த அதே சேம் வேல்யூ, n is equivalent to 0ல் வந்த அதே சேம் வேல்யூ n is equivalent to 2ல் வருது. அப்போ இவனோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஸோ கண்டிப்பாக என்னவா இருக்கலாம்? 2ஆ இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ பட் பிஃபோர் தட் நான் இதை வச்சு ஆன்சர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு சாம்பிளை செக் பண்ணணும்ல. ஸோ அடுத்த சாம்பிளை செக் பண்ணுங்க. இந்த சாம்பிளை செக் பண்ணீங்கன்னா 0ல், அதாவது 0க்கும் 2க்கும் சேம் வேல்யூ வந்த மாதிரி இந்த 1க்கும் 3க்கும் சேம் வேல்யூஸ் வரணும்,
ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் n is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ n is equal to 3, x of 3 is equal to minus 1 to the power 3. ஸோ என்னப்பா வரும், -1 தான் வரும். இங்கே பாருங்கள் எஸ் சேமாக தான் வருது. அப்போது ரிப்பீட் ஆகுது. அப்போ இதுதான் மினிமம் ரிப்பீட்டிங் பீரியடு. ஸோ அது மினிமம் ரிப்பீட்டிங் பீரியட் இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு +1 வேற ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கணும். ஆனால் பர்ஃபெக்டாக -1 வந்திருக்கு. அடுத்த சாம்பிள் என்னோட 0 சாம்பிளுக்கு அடுத்த சாம்பிளையும் இவனையும் 3யும் செக் பண்ணாலும் சேமாக தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு 2 சாம்பிளுக்கு அக்ராஸாகவும் திரும்ப ரிப்பீட்டிங் நேச்சர் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இஸ் அ மினிமம் நான் ரிப்பீட்டிங் பீரியட்னா அப்போ தட் இஸ் 2 தான். அப்போ இவனோட ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் அப்படின்றது என்னன்னா 2 தான். ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன வேவ்ஃபார்மாக இருந்தாலும் ஒருவேளை e to the power jn இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணணும். n is equal to 0க்கு e to the power 0 1. ஸோ n is equal to 1 போடுவீங்க. ஸோ n is equal to 2 போடுவீங்க. அப்போ கீப் ஆன் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் வேல்யூவில் சேம் வேல்யூஸ் வருதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு சாம்பிளை நீங்கள் செக் பண்ணுங்கள். தேர்ஃபோர் டெஃபினட்டாக உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா. இதுதான் என்னோட டிஸ்கிரீட் டொமைனில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு. ஓகே. அப்போ ஆன்சர் என்னன்னா தட் இஸ் 2 தான். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னால் எந்த மெத்தடாலஜிஸும் போக முடியாது. ஸோ ஆனால் இதுக்கான தியரியோட வேல்யூ எனக்கு மீனிங் தெரியும். மீனிங் தெரிஞ்சிச்சுனால ஆன்சர் சொல்லிடலாம்ல, அவ்வளவுதான். அடுத்ததா நெக்ஸ்ட், ஆல்ரெடி இந்த சிக்னலை நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்பிரஷனை கேட்குறாங்க. திஸ் இஸ் வாட் ரேம்ப்னா, ஸோ RU of t. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு அதை தான் நான் எழுதணும். ஸோ த சிக்னல் இஸ் ஸ்டார்டிங் வித் RU of t. ஸோ அடுத்ததா இந்த சிக்னல் RU of tனா இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த சிக்னல் அப்படியே போயிட்டே இருக்கா? கிடையாது. இந்த டியூரேஷன் 1ல் அந்த சிக்னல் கட் ஆகிடுது, அதோட ரேம்பை இழந்து போகுது. அப்போ என்ன பண்ணணும்? we need to add -r of t. ஸோ அதே -r of t இங்கே ஆட் பண்ணணும். எந்த பாயிண்டில்? 1 பாயிண்டில். அப்போ நீங்கள் அதே சாம்பிளை எழுத வேண்டியதான் மைனஸ். ஸோ கரெக்டாக -t of -1 r of. ஸோ இல்லைனா நீங்கள் அதே மாதிரி எழுதலாம்ப்பா. அகெயின் இதையும் நீங்கள் -r of t minus r of u minus t1. ஓகேங்களா. அதே தான். ஸோ இப்போ r of t இது என்னோட ரேம்ப் ஃபங்க்ஷன். இப்போ அந்த ரேம்ப் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்? இந்த t is equal to -1 சொல்லி போட்டால் தான் இங்கே எனக்கு t equal to +1 வரும். அப்போ -r of t minus 1ல் தான் எனக்கு இந்த ரேம்ப் அகெயின் என்னவாயிடுது? ஆக்சுவலாக இங்கே ஒரு பாசிட்டிவ் ரேம்ப்பு போயிட்டுருக்கான். ஓகேயா. இந்த மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரேம்ப் இஸ் கோயிங் ஆன். நான் அது கூட ஒரு நெகட்டிவ் ரேம்பை ஆட் பண்ணுறேன். நெகட்டிவ் ரேம்பை ஆட் பண்ணதுனால அந்த லைன் இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா. இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது எங்கே என்னோட ரேம்ப் ஆட் ஆகுதுன்னா -1ல் ஆட் ஆகுது. ரைட். ஸோ இது என்னோட ரேம்ப். இந்த ஆப்ஷன் எங்கன்னா மேட்ச் ஆகுதா பாருங்க. t minus u of tன்னு இருக்குது, தப்பு. -t u of t தப்பு. t u of t plus t minus 1 இதுவும் தப்பு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த டீயை நம்ம என்னவா எழுதலாம்னா சம்டைம்ஸ் t minus 1 கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் t minus 1 கொடுப்பாங்க, இல்லை டீயாவுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேயா. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மேட்ச் ஆகுது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இர்ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேயா. ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் u of n minus u of n minus 1? u of n-லிருந்து u of n minus 1 கழிச்சிங்கன்னா வரப்போகிற ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும்ல u of n-ன்னா என்னன்னு தெரியும். அடுத்து u of n minus 1-ன்னா என்னன்னு தெரியும். ட்ரா பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். u of n-ன்னா the sample is starting from 1 2 3 சேம் வேல்யூ தான் 4 5 6 so on. This is what u of n graph. ஸோ அடுத்ததா u of n minus 1 graph. ஸோ n minus 1ன்றது என்ன மீன் பண்ணுது? n is equal to 1ல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது சாம்பிள். ஓகேங்களா. சாம்பிள் எங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது? ஸோ 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது? 0லையுமே சாம்பிள் இருக்குது. ரைட். இந்த 0லையும் சாம்பிள் இருக்குது. ஸோ
ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரெண்டு கிராஃபும் ஒன்று இல்லையே, ஒன்று தானே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, ரைட்? ஸோ இப்போ ஜீரோவிலையும் சாம்பிள் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே ஜீரோவில் சாம்பிள்ஸ் இல்லை, ஜீரோவில் சாம்பிள் இல்லை. 1 2 3 4 5 6 ஸோ ஆன் 1 2 3 4 5 6. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இவன்லேருந்து இவனை கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து இதை கழிச்சா என்னப்பா ஆகிடுது, இந்த லைன் போயிடுது, இந்த லைன் அந்த லைனும் போயிடுது. ஸோ இவன் போயிட்டான், இவனும் போயிட்டான், ஸோ இவனும் போயிட்டான், அப்போ இவனுமே போயிட்டான். அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன மட்டும்தான் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ அந்த 0th லைனில் ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்குது. கரெக்டாக? திஸ் இஸ் வாட் T. ஓகேங்களா? ஸோ இது என்னோட u of t, இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. கரெக்டாக? ஆக்சுவலி பாருங்க, ஸோ இது என்ன சிக்னல்? ஸோ என்னோட இந்த ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அந்த சிக்னல் என்ன சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் வாட் x of n-னா. ஸோ இதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். திஸ் இஸ் வாட் இம்பல்ஸ் சிக்னல். இது வந்து இம்பல்ஸ் சிக்னல். தட் இஸ் வாட் del of n. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட del of n. அப்போ ஆன்சர் என்னப்பா? del of n அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட del of n. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆன்சர் del of n. அடுத்ததா, let the impulse response of an LTI system can be h of t கொடுத்திருக்காங்க. find the output y of t if the input x of t கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்கப்பா? ஸோ என்னோட x of t கொடுத்திருக்காங்க. x of tன்றது u of t. அடுத்து h of t கொடுத்திருக்காங்க. h of tன்றது e to the power minus t u of t. ஓகேங்களா? ஸோ e to the power minus t u of t. ஸோ என்ன கேட்குறாங்க? they are asking the output y of t. ஓகே, நமக்கு தெரியும். ஸோ y of t எப்படி எழுதுவோம் சார்? y of t is a x of t convolution with h of t. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கன்வல்யூஷன் எழுதலாமான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா இங்கே ஒன்று எக்ஸ்போனன்ஷியலாக இருக்குது, இன்னொன்று ஸ்டெப்பாக இருக்குது. நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், 2 ஸ்டெப்புக்கான கன்வல்யூஷன்ஸ் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஆர் ஆஃப் டி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக நீங்கள் போட்டு போயிடலாம். ஆனால் ஒன்று ஸ்டெப்பு தான், இன்னொன்று எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கானே. அப்போ நீங்கள் இதுக்கான டைரக்ட் கன்வல்யூஷன் மெத்தடில் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்னா, நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோம், டைம் டொமைன் கன்வல்யூஷன் இஸ் அ ஃப்ரீக்வன்சி டொமைன் மல்டிப்ளிகேஷன். Okay, so just கீழே எழுதிக்கலாம். Time domain convolution is a frequency domain multiplication. டைம் டொமைன் கன்வல்யூஷன் அப்படின்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனோட மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல கன்வல்யூஷன்ன்றது இந்த ஸ்டார். ஓகேங்களா? இது டைம் டொமைனில் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதுனா எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவலன் டு, சாரி ஒய் ஆஃப் எஸ்ன்னா அங்கே இருக்கிறது ஒய் ஆஃப் எஸ். ஒய் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் ஆஃப் எஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எஸ். இப்போ என்னால் ஈஸியாக மல்டிப்ளை வேணா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதோட எக்ஸ் ஆஃப் டி டொமைன் எழுதிருக்கேன்னா இவனோட எக்ஸ் ஆஃப் எஸ், இவனுக்கு லேப்லாஸ் எழுதுனீங்கன்னா, இவனுக்கு லேப்லாஸ் எழுதுனா தட் இஸ் யூ ஆஃப் டியை நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம் 1/s. இவனுக்கும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவலன் டு இ டு த பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டின்னா என்னப்பா? தட் இஸ் 1/s + a. தட் இஸ் 1/s + a. இது டைம் டொமைனில் எழுதியிருக்கேன், இங்கே என்னோட ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதியிருக்கேன். ஸோ இ டு த பவர் மைனஸ் ஏடின்னா 1/s + a. ஸோ அந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் s + 1.
அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண வேண்டியது, ஜஸ்ட் இதை சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ 1/s இன்ட்டு 1/s + 1. சார் இப்போது இதை சால்வ் பண்ணணும்னா நம்ம அகெயின் அங்கே பார்த்துருப்போம்ல, ஸோ ஸ்கூலிங்லேயே பார்த்துருப்போம். இதை a/s அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும், ப்ளஸ் b/s + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். we need to find the coefficient. we need to find, இதை நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால ஸ்கிப் பண்ணிக்கிறேன். we need to find coefficients of AB. ஸோ ஏக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா 1 வரும், ஸோ பிக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ தட் இஸ் -1 வரும். ஓகே, அப்போ ஃபைனலாக 1/s minus 1/s + 1. சார் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இதுக்கு டேக் இன்வர்ஸ் லேப்லாஸ். இப்போது இதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுங்க, அவ்வளோதான், மாற்றிட்டோம். இப்போ டேக் இன்வர்ஸ் லேப்லாஸ். ஸோ இன்வர்ஸ் லேப்லாஸ் எடுத்துட்டீங்கன்னா u1/sக்கு அகைன் இட் இஸ் u of t. அடுத்ததாக இதுக்கு என்னப்பா வரும், -e to the power -t u of t. இப்போ இங்கே என்ன ஆகிடும், u of t காமனாக வெளியே எடுத்துட்டா 1 - e to the power -t u of t. ஓகேங்களா, ஸோ 1 - e to the power -t u of t அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நமக்கு இருக்கா? ஸோ இப்போ ஆன்சர் இருக்கா பாருங்களேன், 1 - e to the power -t u of t. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னன்னா 1 - e to the power -t u of t. எஸ், புரியுது இல்லை, ஆன்சர் வந்து விச் இஸ் ஆப்ஷன் டி தான். ஓகே இல்லைப்பா, அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கன்வல்யூஷன் ஆஃப் த சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸோட கன்வல்யூஷன்ஸ் கேட்குறாங்க. சார் நம்ம ஆல்ரெடி கன்வல்யூஷன் பார்த்துருப்போம், ஜஸ்ட் x of n எழுதிக்கோங்க, 1 1 1. அடுத்ததும் என்ன, இதுவே தான் கரெக்டாக, அடுத்ததும் 1 1 1. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிப்போம். இப்போ பாருங்க, 1 × 1 என்னப்பா, தட் இஸ் 1. 1 × 1 என்னப்பா, அகெயின் 1. இந்த 1 இந்த 1, அடுத்ததான் இந்த 1 இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் 1. திரும்ப இப்போ இந்த 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு 1, அடுத்ததா இந்த 1, அடுத்ததா இந்த 1, அடுத்ததாக திரும்ப இந்த 1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவனை 2 பேரை மல்டிப்ளை பண்ணணும், இவனை 2 பேரை, அடுத்து இவனை 2 பேரை. ஸோ கீப்பான அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்போ அகெயின் 1 1 1 அப்படின்னு தான் வரும் நமக்கு. ஸோ கிளியரா, தட்ஸ் இட். இதுதான் என்னோட கன்வல்யூஷன். அப்போ 1, ஸோ 2, ஸோ 3a 2 1. ஸோ நம்ம பார்த்துருப்போம்லப்பா, ஸோ இது நார்மல் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 1 × 1 1 × 1 1 × 1 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இவனால் இந்த 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து இவனால் இந்த 3 பேரை மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து இவனால் அந்த 3 பேரை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் 1 2 3 2 1. கரெக்டாக 1 2 3 2 1 அப்படின்ற ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ கிளியராக, இது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை பிங்க் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் போல் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூப்பா. அப் டு திஸ் நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.